இது ஏர்போர்ட்னு இல்ல, மெட்ரோ ஸ்டேஷன் இல்லங்க. இது ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டு. அட ஆமாங்க. 8 பிளாட்ஃபார்ம் கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் 4 பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் மறுபடியும் சொல்றேன் 4 பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் லொக்கேட் ஆயிருக்க இந்தியாவோட ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இதுதாங்க. அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்ட். வாங்க பார்க்கலாம். சென்னை, மதுரை, தஞ்சாவூர், கன்னியாகுமரி மட்டும் இல்லாம ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு இங்க இருந்து எல்லா ஊருக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல 1800 பஸ்ஸுக்கும் மேல ஒரு நாளைக்கு வந்துட்டு போற மாதிரியும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 500+ சிட்டி பஸ் வந்துட்டு போற மாதிரியும் மிக பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 500க்கும் மேற்பட்ட கமர்ஷியல் ஸ்பேஸுமே அவைலபிளா இருக்குங்க. 5 ஏடிஎம், லிஃப்ட், எஸ்கலேட்டர், ஸ்டெப்ஸ், பேட்டரி கார்னு அங்கங்க பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்குங்க. 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங்னு இங்க ரொம்ப பெருசா கிட்டத்தட்ட 2000 பைக்ஸ் நிக்கிற மாதிரியும் 300+ கார் நிக்கிற மாதிரியும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டோட இன்னொரு ஸ்பெஷல், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் என்ட்ரன்ஸ் எக்ஸாக்டா பார்க்க ஒரே மாதிரி இருக்குங்க. எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்ல மிகப்பெரிய எல்இடி போர்டுல எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன பஸ் வரும்னு பஸ் நம்பர், டைமிங்கோட எல்லாமே ப்ரொஜெக்ட் ஆகுதுங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் கம்மிங் மே 9th அப்போ தான் நம்ம ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு திருச்சி ஹாட் ஸ்ட்ரீட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.